வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா ஏர் டிரான்ஸ்மிஷன் சம்மந்தமான ரிசல்ட் வீடியோவும் தொடர்ச்சியா நம்ம போட்டுட்ருக்கோம். அதே போல் ஏர் டிரான்ஸ்மிஷன் அப்புறமும் பிஃபோரும் பார்த்தீங்க எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து அதே போல் நமக்கு ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறது அப்படின்றத வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து வீடியோ போட்டு தான் இருக்கோம். கடைசியா கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஏர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிசல்ட் வீடியோ மட்டும் போடுறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கிளினிக்கை காட்டுறதா இருக்குமா? இல்ல எல்லாமும் மிக்ஸ் பண்ணி போடுறது தான் எல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பி வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் குடுக்குறோமோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்த்து நம்ம போறது கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டிருந்தோம். ஸோ, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரோட ஒரு ரிசல்ட் வீடியோ ஒண்ணு பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஆர்பிலாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரிலாம் சில கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல அடுத்து தொடர்ச்சியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை நிறைய யூஸ் பண்றாங்க. ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் வாழ்க்கையில் எப்பவுமே நினைக்காதீங்க. ஒரு நாளுமே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நம்மள சென்னை ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரும் சரி, சென்னையும் சரி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர் டிரான்ஸ்மிஷனும் சரி, ஸ்கின் கேரும் நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. டெஃபினட்டாக அது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க, நீங்கள் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் வந்து கிராஃப்ட்டுக்கு ₹10 பர் கிராஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியனோட தான் பார்த்தீங்கன்னா, அங்கே டிரான்ஸ்மிஷனே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் ஷோ பண்ணியிருப்பா, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் லைன்றதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் செஞ்சதுக்கான அறிகுறியே தெரியாது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏர் லைனே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற அத்தனை கிளைண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேஷண்ட் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய சஜஷனும் சொல்லிட்டு அதே போல் நம்ம யார் டிரான்ஸ்மிஷன் செய்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய சஜஷனும் கேட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் நமக்கான ஏர்லைன் சூஸ் பண்ணுறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம வந்து பிஆர்பி வந்து நம்ம எப்போ பண்ணுறது, ஃபஸ்ட்டு பிஆர்பி வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் எப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளினிக்ஸ்லும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ப்ரொசீஜரை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஹ், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம டிரான்ஸ்மிஷன் செய்யும்போதே செஞ்சுட்டு ஃபினிஷ் ஆன அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்பி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவங்களோட இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து 1 வீக்ல பண்ணா போதும், ஒரு 15 நாள்ல பண்ணா போதும் அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறைய பேர் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிளினிக்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டிஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம சின்ன ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிரான்ஸ்மிஷன் செஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெல்த்த செக் பண்ணிட்டு வெளிய அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸு மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து, நீங்க இங்க கோயம்புத்தூர்லயோ, இல்ல சென்னையிலயோ 2 ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு டைரக்ட்டா வந்து, நீங்க ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் வந்து பண்ணிக்கங்க அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து தனி செக்ஷனாவே எடுக்கலாம். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு 2 வீக்ஸோ இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிஆர்பி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஹீல் ஆகணும். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் செஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர்பி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கோட அது பண்ணி, அதுவா வளர்றதுக்கான வாய்ப்புகள் குடுக்காம, நம்ம வந்து இந்த பிஆர்பியால மட்டுமே வளர்ற மாரி ஒரு விஷயத்த குடுக்குற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இனிஷியலா அந்த டிரான்ஸ்மிஷன் செஞ்ச ஏர் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 மந்த் கேப் விடுவோம். ஸோ 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அது ஷெட்டிங் ஃபேஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஆர்பி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த வேரானது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு என்ன இன்புட் குடுக்குறோமோ, அத ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த கட்டமா நம்ம வந்து சர்வே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, படிப்படியா ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் இல்ல ஒரு 21 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பிஆர்பி எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ ஜிஎஃப்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2 மந்த் கழிச்சு கூட வரலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க ஹெல்த்த செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போய் பண்ணாலும் மந்த்லி ஒன்ஸ் பிஆர்பி எடுத்துக்கங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பிஆர்பி எடுக்கும்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 6 மந்த்ன்னு சொன்னாங்கன்னா, அந்த 6 மந்த் பேக்கேஜ மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லன்ற மாரி நெனச்சிடுறாங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த 6 மாசம் ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம முடி வந்து ஃபுல் குரோத் வர்றதுக்கு நம்ம கண்டிப்பா இது வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, படிப்படியா குறைக்கணும்.
ஸோ அது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மெடிசின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக விடணும். கூட பிஆர்பியும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விடணும். ஸோ எவ்ரி மந்த் செஞ்சுட்டு இருக்கவங்க அடுத்து ஒரு 3 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் விட்டு 1 நாள், அதாவது 2 மந்த்துக்கு ஒன்ஸ் செய்யணும். அதுக்கப்புறமா அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 மாசமோ ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர்பி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதோ அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து திக்னஸ் வந்து குறைஞ்சி தின்னா எப்போ மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை நம்ம வந்து நம்ம பிளாக்காக இருக்கிற ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலராக மாறும். ஸோ அந்த ஹெல்த் வந்து குறையும் போது பார்த்தீங்கன்னா அது மாறி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஆர்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் லாங் வந்து முடிய வந்து முடிய கேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் அந்த கிளினிக்ஸோட அந்த டாக்டர்ஸோட அந்த டெக்னீஷியன்ஸோட கனெக்டிங்ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. வேறு ஏதாவது விட இன்னமும் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சு எல்லாருக்கும். நீங்கள் வந்தீங்க பண்ணீங்க போனீங்க அதுக்கு அப்போது உங்களுக்கும் எனக்குமான இது பாண்டிங் வந்து அவ்வளோதான் இல்லாமல் குரூப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆனவங்கலாம் நம்ம கூட சேர்ந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால் பாருங்கள் நீங்கள் எத்தனை கிளினிக் ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல லாஸ்ட்டில் சார் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் வாங்க. உங்களுடைய டீட்டெயில் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். மற்ற இடத்துக்கும் உங்களுக்கு என்னதான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது டீட்டெயிலாக வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாக நேர்மையாக கூட நன்றி.